सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ வந்து பாகு தீனில் வந்து இப்போ வந்து செகண்ட் லெசனில் 2வது பேராகிராஃப் போடுறோம். வந்து உமா உமா ரீடிக்கு ஹட்டி நாமக்கு ஏகாங்கிகா பிரமுக்கு நாரி பாத்திரகை. உமா வந்து ரீடிக்கு ஹட்டின்றது முதுகெலும்பு டாப்பிக்கில் இந்த நாடகத்தில் வந்து உமா வந்து ஒரு முக்கிய ஒரு பெண்ணாக நடிச்சிருக்காங்க. நாரினா வந்து பெண்ணுன்னு அர்த்தம். இந்த பெண்ணாக வந்து அங்கே நடிச்சிருக்காங்க. வகு शाम वग राम स्वरूप की बेटी हैं. உமாவோட அவங்க அப்பா வந்து ராம் ஸ்வரூப், அவங்களோட மகள் தான் வந்து உமா. வகு சரல் ஹை. சரல் அப்படின்னா ரொம்ப வந்து எளிமையான அர்த்தம், ரொம்ப வந்து சிம்பிளாக இருப்பா. வகு மாலும் வகு மாமுலா மேக்கப்பு करना भी पसंद नहीं करती करती வகு மாமுலா அப்படின்னா ஒரு சின்ன மேக்கப் கூட வந்து உண்மையிலேயே வந்து விரும்ப மாட்டா. பசந்து நகி அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மேக்கப் கூட செஞ்சுக்கின்னு அவள் நினைக்க மாட்டா. உமா சீதி சாதி லடுக்கிகை. உமா வந்து ஒரு சாதாரண எளிமை பெண்ணாக இருந்தால். வகு கூபு பெயிண்டிங் கருத்தேகை. அவள் வந்து நன்றாக வந்து பெயிண்டிங் ஒர்க்கெலாம் நல்லா அவள் செய்வாள். வகு சங்கீத் சே பி நிபுணன்கை. சங்கீத இசையில் வந்து நல்ல ஒரு வல்லவராக இருந்தால். வகுபி பிஏ பாஸ்கை. அவள் வந்து பிஏ வந்து பாஸ் பண்ணியிருக்கா. உமா வந்து இந்த இடத்துல வந்து இங்கே பெயிண்டிங் ஒர்க்கு இப்போ சங்கீதத்துலேயும் அதே போல் படிப்பு வந்து பிஏ வந்து பாஸ் பண்ணியிருக்கா. கோபால பிரசாத் अपने बेटे के लिए உமா को देखने जाते हैं. அப்போ கோபால பிரசாத் வந்து தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு உமா வந்து பார்க்கறதுக்கு போகிறாரு. வே கம் படி லிக்கி லடுக்கி சாகத்தேகை. பெண் வந்து படிப்பு வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்னு கோபால பிரசாத் வந்து விரும்புகிறாரு. இஸ்லியே கோபால பிரசாத் ககு தேத்தேகை. அப்போ கோபால பிரசாத் சொல்கிறாரு, உமா கேவல் தஸ்வி பாஸ்கை. அப்போ வந்து ராம் ஸ்வரூப் வந்து கோபால பிரசாத் சொல்கிறப்ப என் பொண்ணு வந்து 10ஆம் வகுப்பு தான் வந்து படிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து உமாவோட அப்பா வந்து கோபால பிரசாத்துட்டு சொல்கிறார். வகு உமாவுக்கு அச்சா நகி லகத்தா. ஆனால் வந்து உமா வந்து நம்ம பிஏ படிச்சிருக்கோம், இருந்தாலும் அப்பா வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கான்னு சொல்கிறது உமாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. அச்சா நகி லகத்தா அப்படின்னா பிடிக்கலைன்னு அர்த்தம். வகு மான்திகை. அது வந்து நல்லாவே தெரியுது. என்ன காலேஜ் படி லடுக்கி சச்சிஜூட்டுக்கோ பகஞ்சானி சாகத்திகை. ஆனால் உமா வந்து காலேஜ் வந்து படிப்பு வந்து படிச்சிருக்கா, இருந்தாலும் அவங்க வந்து பொய் சொல்லி என்ன பண்ணுறாங்க, ராம் ஸ்வரூப் வந்து தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்ய கொடுக்குன்னு அவர் நினைக்கிறாரு. சஜ்ஜு முச்சு அப்படின்னா வந்து உண்மை வந்து பொய்யா வேறுபடுத்தி மாப்பிள்ளை வீட்டில் வந்து சொல்கிறாங்க. இஸ்லியே கோபால பிரசாத் கம்படி லடுக்கி சாகத்தேகை. இருந்தாலும் வந்து கோபால பிரசாத் பெண் வந்து குறைவான படிப்பு தான் அவர் வந்து விரும்புகிறாரு. லடுக்கிவாளி கே சம்முக்கு லடுக்கியாங்கு பைட்னா. அப்போ லடுக்கியாங்கே அப்படின்னா இங்கே வந்து பெண்ணை வந்து இந்த மாதிரி பையன் முன்னாடி வந்து பையனுக்கு முன்னால் மாப்பிள்ளைக்கு முன்னால் வந்து லடுக்கியும் அப்படின்னா வந்து பெண்கள் அர்த்தம். மாப்பிள்ளைக்கு முன்னாடி வந்து பெண்களை வந்து உட்கார வைக்கிறாங்க. கானிக்கே ககனா பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறாங்க. கானி அப்படின்னா பாடல், பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறாங்க. உஸ்கி யோகதா ரிஸ்டஸ்ட் கர்ணா வகு ஷப் உமாக்கு பசந்து நகிகை. இது வந்து அவங்களோட பெண்ணோட திறமை வந்து அவங்க வந்து திறமை வந்து பார்க்குறாங்க. இது வந்து உமாவுக்கு வந்து இது சுத்தமாக அது பிடிக்கலை. உமாவுக்கும் பசந்து நகிகை. இந்த மாதிரி வந்து பாட்டு பாடுங்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்னு எல்லாமே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அது வந்து உமாவுக்கு பிடிக்கலை. இஸ்லியே வகு கோபால பிரசாத்துக்கு சவாலோங்கோ தீகா உத்தர் தேத்திகை. வகு அவர் கோபால பிரசாத் என்ன பண்ணுறாரு, சவாலி அப்படின்னா வந்து கேள்வி நிறையா ஒரு மேலே கொஷின் வந்து அவர் கேட்டுட்ருக்காரு. அதுக்கு வந்து பதில் வந்து இவங்களும் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. புத்தர் தேத்திகை அப்படின்னா வந்து அவர் கேட்கறதுக்கு இந்த இடத்துல யார் அதிகமாக பதில் சொல்கிறதுனா ராமஸ்வரூப் தான், பெண்ணோட அப்பா தான் வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கார்.
சன்சேப் மே அவனை சுருக்கமாக உமா விண்மகை. அப்போ வந்து சுருக்கமாக வந்து உமா வந்து ரொம்ப கண்ணியமான பெண்ணாக விரும்புகிறாள். மகர் ஆனால் உஸ்கே ஸ்விய கோ ஜப்பு ஜோட்டு லகத்தா ஹே. இருந்தாலும் வந்து அவள் மனதில் வந்து காயமடைந்துள்ள கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்கன்ட்டு மனசில் என்ன பண்ணுற உமாவோட மனதில் ரொம்ப வந்து காயமடைந்ததாக இருக்கும். ரொம்ப வந்து கோபமாக இருக்கிறா உமா. தப்பு நமிர்தாக்கா தியாகக்கர் உக்தா குர்கா முக்தா குகனா கர்ணாவாலி லடுக்கி ஹே. அப்போ வந்து உமா உண்மையிலேயே வந்து இந்த மாப்பிள்ளை அப்பா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாவ மனசு ரொம்ப வந்து வருத்தத்தோடு இருக்கா. இது வந்து உண்மையிலேயே வந்து அவள் பெண்மை வந்து ரொம்ப பெண்மைன்றது ஒரு அமைதி. அந்த அமைதி விட்டுட்டு என்ன பண்ணுறா அவள் ஆக்ரோஷமாக வந்து என்ன பண்ணுறா அவளே வந்து ஆக்ரோஷமாக பதில் சொல்கிறா. இப்போ கோபால பிரசாத்துட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. வந்து ஆக்ரோஷமான பெண்ணை வந்து மாறிடுறா அப்படின்ற மாதிரி இது உமாவை பற்றி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.